ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி வந்து டேர்ம் 2 யூனிட் 2வினுடைய டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 45 கொஷினு ஒரு 5 நிமிஷத்தில் கடன்னு எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னது? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு. ஸோ அப்போ நன்றி அறிதல்னா என்னது? நன்றியாக மறக்காமல் இருக்கணும். பொறையுடைமைனா பொறுமை. இன்சொல் தான் நம்ம பேசணும், இனிய சொற்களை தான் பேசணும். எந்த உயிருக்கும் நம்ம வந்து தீங்கு செய்யக்கூடாது, அதான் இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை. அதுக்கப்புறம் கல்வி அறிவு. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி மொத்தம் ஒரு 8 விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடல் வரி வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆசார கோவை அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அடுத்து ஆசார கோவை என்னும் நூலை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். நன்றி அறிதல் அப்படின்னா என்னது? நன்றி அறிதல் அப்படின்னா இந்த இருக்கு, பிறர் செய்த உதவியை மறக்காமை. நன்றியோடு இருக்கணும்னா பிறர் செய்த உதவியை மறக்காமல் இருக்கணும். ஒப்புரவு அப்படின்னா எல்லாரையும் சமமாக பேணுதல். நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல். விதைக்கும் விதைகள் 8 நல்லொழுக்கம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 4, அதுக்கப்புறம் 3, 2, 1, 4, 3, 2, 1 அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். 4, 3, 2, 1. ஓகேவா? ஸோ அடுத்து ஆசாரக்கோவை என்னும் நூலை இயற்றியவர் பிறந்த ஊர். கயத்தூர் அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். பட் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ஆசாரக்கோவை என்னும் நூலை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார். அப்போ பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர்னு கேட்காம இயற்றியவர் பிறந்த ஊர் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ அடுத்து அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. அறிவு கூட்டல் உடைமை அறிவுடைமை. அதுக்கப்புறம் இவை கூட்டல் எட்டும் இவை எட்டும். அதுக்கப்புறம் நன்றி கூட்டல் அறிதல் நன்றி அறிதல். நன்றி கூட்டல் அறிதல் நன்றி அறிதல். பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை. பொறை கூட்டல் உடைமை பொறையுடைமை. அடுத்து கண் உறங்கு அப்படின்னா கண் கூட்டல் உறங்கு கண்ணுறங்கு. கை கூட்டல் அமர்த்தி கை அமர்த்தி. ஸோ இதெல்லாம் கவனமாக வச்சுக்கணும். கை அமர்த்தி யா வருது. ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து உதித்த எதிர்ச்சொல் தருக. அப்போ உதித்த அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்னது? எதிர்ச்சொல்லாக வர்றப்ப எது பொருள் தருக கேட்டிருக்காங்களா இல்லை எதிர்ச்சொல் கேட்குறாங்களா? நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. உதித்த அப்படின்னா மறைந்த. உதிக்கிறது, இது வந்து மறைகிறது. ஓகேவா? அடுத்து பொங்கல் விழா எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க, அறுவடை திருவிழான்னு சொல்லுவாங்க, உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க. அப்போ அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். அடுத்து உழவர்கள் ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். அப்போ ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்களே. தை மாதம் அறுவடை பண்ணுறதுனால தான் அறுவடை திருவிழாவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பொங்கல் திருவிழான்னு சொல்கிறோம். அப்போ மேலே தான் அந்த கேள்வி இருக்குது பாருங்கள். அறுவடை திருவிழாவை பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம், பொங்கல் விழான்னு. ஸோ அப்போ ஏன்னா தை மாதம் அறுவடை பண்ணுறோம், அதுதான் நமக்கு பொங்கல். ஓகேவா? அடுத்து அக்காலத்தில் மலைக்கடவுளை வேண்டி போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற இந்த பாடல் வரி வந்து இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நன்னூல். அடுத்து டேஸ் மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஸோ அப்போ தை 1ஆம் தேதி வந்து நம்ம பொங்கல் கொண்டாடுறோம். அதற்கு முன்னாடி மார்கழி மாதம் இறுதி நாள் போகி கொண்டாடப்படுகிறது. அப்போ 16th கொஷினுக்கு ஆப்ஷன் சி. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்கிறதுனா தை முதல் நாள். ஆனால் திருவள்ளுவர் தினம் வந்து தை 2ஆம் நாள். ஸோ இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும், கொஞ்சம் நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 17th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ, 18th ஆப்ஷன் பி. அடுத்து மாடு என்னும் சொல்லுக்கு செல்வம் என பொருள் உண்டு. மாடு அப்படின்னா செல்வம்ங்கிற பொருள் இருக்குது. அடுத்து திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. அப்போ திருவள்ளுவர் ஆண்டு எப்படி கணக்கிடணும் அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ 2026 அப்படின்னா 31 கூட்டிக்கணும். ஓகேவா? இப்போ 7, 5, 20ன்னு வரும். அப்போ 20, 57ன்னு வரும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கிமுங்கிறத மறந்துடக்கூடாது. அந்த ஏன்னா கிமு கிபின்னு கேட்குறப்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்போ பாருங்களேன், கிபியை ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏலேயே வச்சுருக்காங்க. அப்போ கிமு அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து மஞ்சு விரட்டின் வேறு பெயர். மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டு எல்லாமே கரெக்டு தான், அனைத்தும் சரி. அடுத்து மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் கொண்டாடப்படுவது. மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன கொண்டாடுறோம்னா காணும் பொங்கல். ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் டேஸ் என்னும் பெயரில் வந்து பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படிங்கிற பெயரில். ஸோ இந்த கீழே எல்லாமே இருக்குது. பஞ்சாப்பு லாரின்னு சொல்லியிருக்கேன். அப்போ லோரி அப்படின்னா லாரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாப்பு லாரி. ஓகேவா? அப்போ ஏக்கு வந்து 3. ஸோ அங்கே வந்து பொங்கல் விழாவுக்கு இப்படி ஒரு இதாக கொண்டாடுறாங்க, லோரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே எப்படி இந்த மாநிலங்கள்லாம் மகர சங்கராந்தின்னு பார்த்தோம், இது மாதிரி பஞ்சாபில் லோரி. அடுத்து உத்தராயன் அப்படின்னா குஜராத் ராஜஸ்தான். அப்போ ஃபஸ்ட்டு 3, அதுக்கு அடுத்து 4. பொங்கல் கூட்டல் அன்று பொங்கல் அன்றுன்னு வரும். போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை. அப்போ 3,
412 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்து மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன். மற்போரில் சிறந்தவன் நரசிம்மவர்மன். ஸோ இந்த கேள்வியெல்லாம் நம்ம சிலபஸ் தமிழ் சிலபஸில் இல்லையான்னு அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. யூனிட் 6 படக்குன்னு கேட்டு விட்ருவாங்க. ஓகேவா? ஏன்னா பல்லவர்களை பற்றிலாம் வருது. ஸோ அதனால் யூனிட் 6 ஈஸியாக கேட்டுடலாம். அதனால் கவனமாக வச்சுக்கணும். அடுத்து மாமல்லன் அப்படின்னா நரசிம்மவர்மன் 3. அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர் ரதம் மாமல்லபுரத்தில் இருக்குது. சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு. அர்ஜுனன் தபசு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் பகீரதன் தவம். ஓகேவா? அப்போ 3142 ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்த கொஷின் போயிடலாம். முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவன்? 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ ஓகே, 7 அப்படிங்கிறத யாவச்சுக்கோங்க. அடுத்து பொறுத்துக நரசிம்மவர்மன். ஸோ 28வது கொஷினு. நரசிம்மவர்மன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து சரி, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி மாமல்லபுரத்தில் இருக்குது. சிற்பக்கலை 4 வகைப்படும். ஸோ அப்போ நரசிம்மவர்மன் முதலாம் நகேந்திரவர்மன் எப்படி மேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பா பையன் அப்படிங்கிற அந்த ரிலேஷனை வச்சு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்வி அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிற்பக்கலை 4 வகைப்படும் அப்படிங்கிறது நமக்கு புக்கிலே அந்த 4 வகை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை ஈஸியாக மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி மாமல்லபுரத்தில் சுற்றி இருக்குது. மாமல்லபுரத்தில் எந்தெந்த இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய இடங்கள்னு சொல்லி வரிசையாக லிஸ்ட் பண்ணியிருக்கிறப்ப மாமல்லபுரத்தில் இதுவும் வரும். அப்போ இதை மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக இந்த அப்பா பையன் அப்படிங்கிற அந்த ரிலேஷனை வச்சு இதை மேட்ச் பண்ணிடலாம். அப்போ 213 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். 213 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆக்சுவலாக இங்கே 4ன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ 3 அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே இல்லை. ஸோ அப்போ இந்த கொஷினே தப்பு. பட் 213 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 213. ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலி அப்படின்னு சொல்லுவோம். மயங்கொலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த மயங்கொலி எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்குலாம் நம்ம ஏற்கனவே நடத்துகிறப்பே ஷார்ட்கட் பார்த்துருக்கோம். ஓகேவா? அதெல்லாம் பார்த்து கவனமாக ஈஸியாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் முக்கியம். ஈஸியாக ட்விஸ்ட் பண்ணி கேட்டால் தப்பாக போயிடும். ஸோ அதனால் அதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 8 எழுத்துக்கள். இந்தனா இந்தனா இந்தனா, அதுக்கப்புறம் லா லா லா, அதுக்கப்புறம் இந்தரா இந்தரா. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி ஆவச்சுக்கணும்னு ஏற்கனவே ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நாவின் நுனி மேல் வாய் அன்னத்தின் மேல்வாய் அன்னம் அப்படிங்கிறத ஆவச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நடுப்பகுதி. அப்போ முன்பகுதி, அதாவது முதல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதி அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த நா வரணும், அதுக்கப்புறம் இந்த நா வரணும், அதுக்கப்புறம் இந்த நா வரணும். இப்போ முன்னாடி அப்படின்னு வந்துச்சு, இங்கே முன்பகுதி மேல்வாய் அன்னம்னு வந்துச்சு. அப்போ முன்பகுதி அப்படின்னா இதுக்கு இந்த ஆப்ஷனு, இதுக்கு இந்த ஆப்ஷன். அப்போ 31க்கு ஆப்ஷன் ஏ, 32க்கு ஆப்ஷன் சி. ஓகே தானே? ஸோ அடுத்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால், மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் இந்த நாள் பிறக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் யா வச்சுக்கோங்க. அடுத்து ஸோ என்ன நான் வந்துச்சுட்டா என்ன பொருள் அப்படின்னு, வானம், இந்த வானத்துக்கு என்ன, இந்த வானத்துக்கு என்ன, இந்த பனினா என்ன, இந்த பனினா என்ன அப்படிங்கிறதா நமக்கான கேள்வி. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ இந்த வானம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா வெடிங்கிற மீனிங் வரும். இந்த வானம்னா ஆகாயம். அப்போ 3 அதுக்கப்புறம் இந்த பனி அப்படின்னா என்னதுன்னா, இந்த பனினா வேலை. 3 சுழி பனி அப்படின்னா வேலை, 2 சுழி பனி அப்படின்னா குளிர்ச்சி. அப்போ 2 4. அப்போ 3124 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ 3124. ஓகேவா? ஸோ அடுத்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து. ஸோ இந்த வார்த்தையை யாவச்சிருக்க சொல்லியிருக்கேன். இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை, இந்த அடி அப்படிங்கிற வார்த்தையை யாவச்சுக்கணும். அப்போ அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து என்னது அப்படின்னா இந்தலாம். தமிழ் பள்ளியில் லட்டு தர்றாங்கன்னு சொல்லியிருக்கேன். தமிழ் பள்ளியில் லட்டு எப்படி இருக்குன்னா தடித்து இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தடித்துனா இந்த தடித்து அப்படிங்கிறத யாவச்சுக்கோங்க. அந்த நீங்கள் ஷார்ட்கட் அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இது இன்னும் ஈஸியாகவே புரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் கடை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நாவின் இரு பக்கங்கள் தடித்து அப்படின்னு வந்துருச்சு. இங்கே நடுப்பகுதி அப்படின்னு வந்துச்சு. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தமிழ் பள்ளியில் லட்டு தர்றாங்க. அப்போ நடுப்பகுதி தமிழ் பள்ளி அப்படின்னு வருது. அப்போ பள்ளி அந்த இல்லு தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஆப்ஷன் ஏங்கிறது தான் நமக்கான ஆன்சர். அடுத்து வளைந்து வருடுவதால் அப்படிங்கிற இந்த இதை பார்த்த உடனே சிறப்பு லாவுக்கு போயிருங்கன்னு சொல்லியிருக்கேன். இப்போ 37க்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? 38 இலையின் வேறு பெயர், இந்த தலை வரும். ஓகேவா? இலை தலை. அடுத்து விலை அப்படின்னா என்ன? ஸோ இந்த விலை அப்படின்னா, இந்த விலை அப்படிங்கிறது ப்ரைஸை குறிக்குது. அப்போ பொருளின் மதிப்பு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 3. அடுத்து இந்த விலை அப்படின்னா விளைச்சல், உண்டாக்குதல். அப்போ 1ன்னு வரும். இந்த விலை, இந்த லை வந்துருச்சுன்னா விரும்புறதுன்னு அர்த்தம், விரும்பு. அப்போ 6. அடுத்து இந்த லை அப்படின்னா செடியின் இலை, அவங்களே இந்த லையை கொடுத்துட்டாங்க. அப்போ பிரச்சனையே இல்லை, அப்படியே மேட்ச் பண்ணிக்க வேண்டியது, 2 போட்டுருவோம். அடுத்து இந்த இலை அப்படின்னா மெலிந்து போகிறது, இலைத்து போகிறது. அப்போ 4 வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த இலை அப்படின்னா நூல் இலை. அப்போ 5. அப்போ 316245 316245 ஆப்ஷன்
ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் நாவின் நுனி மேல் அன்னம் அங்கே மேல்வாயின்லாம் பார்த்தோம். இங்கே மேல் அன்னம்னு வருது, முதல் பகுதின்னு வருது, அடுத்து மையப்பகுதின்னு வருது. அப்போ இங்கேயும் மேலெண்ணம் வருது, மையப்பகுதி. முதல் பகுதினா என்ன, மையப்பகுதினா என்ன, அவ்வளோதான். நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நான் அந்த ஷார்ட்கட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஈஸியாக வச்சுக்கோங்க. இந்த சின்னராக வரணும், இங்கே மையப்பகுதிக்கு பெரியராக வரணும். ஓகேவா? அடுத்து 42வது கேள்வி ஏரி. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ ஏரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இல்லைங்க, ஏரி அப்படின்னா இங்கே குளம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 3. இந்த ரை இருக்குது. நான் ஏற்கனவே இந்த கூரைக்கு இங்கே ஈஸியாக வீட்டின் கூரைன்னு இங்கே கூரையை கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், பெரியராக வந்துச்சுன்னா பெரிய புடவை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லியிருக்கேன். இந்த கூரை மாற்றி நம்மளுக்கு இது பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் பெரியராவை பார்த்தீங்க அப்படின்னா பெரிய புடவைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பெரிய புடவைனா இந்த பெரியராக வந்துச்சுன்னா பெரிய புடவை. அப்போ 4 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். சிரம் அப்படின்னா தலை. இந்த பஸ்ஸிலலாம் எழுதி போட்டிருப்பாங்களே, சிரம் வந்து வெளியே நீட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. பஸ்ஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கடல்னா இந்த பறவைன்னு வரும். ஸோ எந்த ரா வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். 3 5 4 1 2 3 5 4 1 2 ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். அடுத்து ஸோ இது வந்து ஒரு கலைச்சொல். நல்வரவு அப்படின்னா வெல்கம்னு அர்த்தம். அப்போ 3 சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ். அடுத்து 5 சில்லுக்கள் அப்படின்னா சிப்ஸு 1ன்னு வரும். ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ்ஸு 2. அடுத்து ஒப்பனை அப்படின்னா மேக்கப்பு. ஓகே, அப்போ 4. சிற்றுண்டி அப்படின்னா டிஃபன் 6. 3 5 1 2 4 6 3 5 1 2 4 6. ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி வர்றப்ப நிறைய பேர் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். அப்போ கடன் நம்பர் எழுதிட்டிங்கன்னா அந்த நம்பர் எங்கே இருக்குன்னு ஆப்ஷனில் டக்குன்னு அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 6 இதெல்லாம் வர்றப்ப ABCDலேருந்து EF முடிக்க இருக்குது. இப்போ 6 இதை நம்ம பார்க்குறதுக்கு லேட் ஆயிரும். ஸோ அதனால் கடன் எழுதுங்க, டக்குன்னு ஆப்ஷனை அடிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நிலையான செல்வம் எது? ஊக்கம் அப்படிங்கிறது தான் நமக்கு எப்பயுமே நிலையான செல்வம். அடுத்து பயன் கூட்டல் இலா, பயனிலா அப்படின்னு சொல்லி வரணும். பயன் கூட்டல் இலா, பயனிலா, பயன் கூட்டல் இலா, பயனிலான்னு வரும். பயனிலா. ஸோ அப்போ இதுதான் நமக்கான ஆன்சர். ஸோ 45க்கு ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.